பிடித்து சுத்தம் செய்தாய். என்னுடைய மனைவி இருந்தால் என்ன செய்வாள் தெரியுமா? உன்னுடைய மனைவி இருந்தால் உணவு கொடுப்பால், உபசரிப்பால். உணவு கொடுக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். பிறகு பஞ்சு மத்தளி வழங்க வேண்டும். பரமனுக்கு மட்டுமே உரிதான நான் உன்னுடைய பஞ்சமத்தியில் உறங்குவதா? அணைய போகின்ற விளக்கு ஜோதி விட்டு தானடா எரியும். பரமனிடத்திலே நீ பிடித்தவன். இதுவரை கணவன் மனைவி நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த சரித்திரமே கிடையாது. அதனால் உன்னிடத்திலே நான் ஒன்று சேர வேண்டும். அது மட்டுமல்ல, இதோ பார்த்தாயா, இந்த 1000 வேலையும் நீயும் ஒரே நாளில் உழவு ஓட்ட வேண்டும். அன்றே நாட்டு விட வேண்டும், அன்றே நாட்டெடுக்க வேண்டும், நடுவு நட வேண்டும், களை பெருக்க வேண்டும். 3ஆம் நாளிலே அறுவடை செய்ய வேண்டும். அனைத்துமே உன்னுடைய ஏற்பாடு. நானே செய்ய வேண்டும். இந்த 1000 வேலி பயிர்களை நானே சென்று நாட்டிட்டு நடவு நட்டு களை பறிக்க வேண்டுமா? உண்மைதான். எப்படியாடா என்னுடைய ஒருவரால் முடியும்? இந்த 1000 வேலிகளை, ஊரில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய சொத்து என்று அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றாயே. என்னுடைய சொத்து. இந்த 1000 வேலைக்கு சொந்தக்காரன் இந்த ஜமீன் சந்திரசேகர் நயினார் என்றால் இந்த 17 உலகமே தெரிய வேண்டும். சரி, அப்படியானால் இதோ 1000 வேலிகளை நானே சென்று நடவிட்டு வருகின்றேன். புறப்படுகின்றேன். எங்கே மறைந்து ஓடுகிறாயா? எங்கு ஓடினாலும் விடமாட்டேன். அது ஓடினால் போல் செவடியா, ஓடுகள் செவடியா. அவளை விடவே கூடாது. அவளை வேலை வாங்குவது உன்னுடைய கடமை. என்ன அம்மாவியா? அம்மா ஏன் மணி கொள்ளடியாவா? ஏன் மணி கொள்ளடியா? தெய்வம் யாருக்கு தெய்வம்? யாருக்கு தெய்வம்? உன்னை சொல்ல உன்னை சொல்ல கனவுல குருமாட்டா ஓடியாவா? கனகுல போய் செத்துட்டு அனைத்து வேலை நீதான் செய்யணும். எங்கேயோ ஓடி மறைஞ்சு வச்சுக்க. நானே செய்கின்றேன்.
காரணம் இருந்தாலும் நம்மளும் அனைத்தும் மலர்வனம் செல்ல வேண்டும் ஆடி பாடி மக வேண்டும் தங்கா இதை இடத்தில் ஆடி பாடிக்கொண்டிருந்தால் நேர போவது தெரியாது அடுத்த மலர்வனம் செல்ல வேண்டும் எப்படி போவது குறிஞ்சியிலே நம்மளாவது வெகு நேரம் ஆகிவிட்டது அடுத்த மலர் செல்ல வேண்டும் ஆடி பாடி மகிழ வேண்டும்